ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம சாட்டர்டே சினிமாவில் எந்தெந்த மூவியில் கம்பேரிசனுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கலான், டிமாண்டி காலனி 2, அதுக்கப்புறமா ரகு தாத்தா. இந்த மாதிரி வார வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு நீங்கள் கம்பேரிசன் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். The Sunday Cinema. The Sunday Cinema. The Sunday Cinema. முதல்ல நம்ம தங்கலான் எடுத்துப்போம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் அதுக்கப்புறம் அவங்களோட மக்கள்லாம் அடிமையை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போதான் அங்கே பிரிட்டிஷ்காரன் வந்து இந்த இடத்துல தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தங்கத்தை எடுக்க சொல்றாரு. அதுக்கப்புறமா இவங்க அதை எடுத்தாங்களா இல்லையா, கடைசியில் என்ன ஆகுது அப்படிங்கிறத இந்த படத்தோட மொத்த கதையா இருக்கு. இதில் நான் பாசிட்டிவா சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் அவரோட ஆக்டிங், விசுவல்ஸ், சிஜி ஒர்க், ஜீவ் பிரகாஷ் அவர்களோட அமேசிங் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பட் நான் நெகட்டிவாக என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி ஸ்டைல் அடிச்சிச்சு. அது சில பேருக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தெரியும். ஏன்னா படம் போகிற ட்ராக் வந்து எங்கேயோ போன மாதிரி லைட்டாக தோணுச்சு. பட் ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கான படம். ஸோ ஃபிலிம் லவராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம டிமாண்டி காலனி 2 எடுத்துப்போம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பேசிக்காகவே ஒரு சீக்குவல். அதனால டிமாண்டி காலனி 1ல் அந்த 4 பசங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறதையும், இன்னொரு சைடு பிரியா பவானி சங்கர் அவங்களோட இறந்து போன ஹஸ்பண்ட்டை பேச ட்ரை பண்ணுறாங்க. தென் அதையும் எப்படி கனெக்ட் ஆகுது அண்ட் கடைசியில் என்ன ஆகுது அப்படிங்கிறத இந்த படத்தோட மொத்த கதையாக இருக்குது. இதில் நான் பாசிட்டிவாக பெருசாக எதுவும் சொல்ல மாட்டேன். அண்ட் சிஜி ஒர்க்ஸ் ரொம்பவுமே போராக இருந்துச்சு. அண்ட் ஸ்க்ரீன் பிளேலையுமே நம்ம டிமாண்டி காலனி 1ல் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த 2லையுமே இருக்குது. அண்ட் எல்லா பேய் படத்துலையும் என்னென்ன காட்சிலாம் வருமோ அதே போல தான் இந்த பேய் படத்துலையும் இருக்குது. பெருசாக இதில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம எதுவும் பார்க்க முடியல. தென் இந்த படத்துலையும் அரைச்சமாகவே தான் திருப்பி அரைச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் வேணா ட்ரை பண்ணலாம். கடைசியாக நம்ம ரகு தாத்தா எடுத்துப்போம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காகவே கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு ஒரு நல்ல அழகான ஃபேமிலி இருக்குது. அதில் அவங்க தாத்தா சீக்கிரமாக இறக்க போகிறாரு. அதனால அவர் கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஸோ அதுக்காக இவங்க என்னென்ன பண்ணுறாங்க, கடைசியில் என்ன ஆகுது அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதையாக இருக்குது. இதில் பாசிட்டிவான எதுவும் பெருசாக சொல்ல மாட்டேன். காமெடி சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் ஓவராலாக இது வந்து ட்ராமா டைப் உள்ள படம் தான். அண்ட் கதையாமல் இது பெருசாக எங்கேயும் இன்ட்ரெஸ்டிங்காக படல. ஓவராலாக அது ரொம்ப போய் சின்ன கான்செப்ட் எடுத்து ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணியிருக்காங்க. இதில் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அது கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஃப்ளாட் ட்ராமாலாம் பார்க்க பிடிக்கணும், நீங்கள் இதை படத்தை ட்ரை பண்ணலாம். சரி கைஸ், இந்த 3 படத்துக்கும் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லியாச்சு. இதில் எந்த படம் வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தங்கலானுக்கு கொடுக்குறோம். தங்கலான்லேயும் ஒரு டாக்குமெண்ட்ரி டைப்பான ஸ்க்ரீன் பிளே இருந்தாலும் இந்த 2 படத்தை கம்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தங்கலான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நாங்கள் தங்கலான் கொடுக்குறோம். சப்போஸ் இந்த 3 படத்தில் உங்களுக்கு வேறு எந்த படத்தை வின்னராக சூஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற உங்கள் ஐடியாவை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். The Sunday Cinema. The Sunday Cinema. The Sunday Cinema.